நம்பிக்கையும் விடாமுயற்சியும் பேர் போனவர் தான் இந்த வில்லியம் காம்பவா அப்படிங்கிறவர். இவர் மலாவி நாட்டில் பிறந்தார். இவர் 2001ஆம் ஆண்டு தனது 14ஆவது வயசில் மிகப்பெரிய ஒரு வறுமை இருந்திருக்கு ஒரு நாட்டில். இப்படி இருக்க சூழ்நிலையில் அந்த ஊரில் இவ்வளோ பெரிய வறுமையில் இருந்திருக்கு. தண்ணி இல்லாமல் பசியும் பட்டினியுமா இருந்துருக்காங்க. இதனால் இவர் படிப்பை கூட விட வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கு. இவர் ஒரு பொறியியல் இன்ஜினியருக்கு இது படிச்சிருந்தார். தனது 14ஆவது வயசில் தன்னுடைய கிராமத்துக்கு மிகப்பெரிய ஒரு மாற்று யோசனையாக ஏதோ பண்ணணும், இந்த நம்ம வறுமையை நினச்சிட்டு இருக்கிறத வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை வருது. அதுக்காக ஒரு நூலகத்துக்கு போய் ஒரு புக் எடுத்து பார்க்குறாரு. அந்த புக்கில் இந்த காத்தாடி மூலமாக ஒரு மின்சாரத்தை தயாரிக்கிறது, இந்த தண்ணியை நிலத்தடியிலேருந்து எப்படி கொண்டு வருது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்து அதை கற்றுக்கிட்டாரு. கற்றுது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா கிட்ட சைக்கிள் கேட்குறாரு. சைக்கிளோட உதிரி பாகங்கள் வச்சு தான் நம்ம தயாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சைக்கிளை கேட்டுருக்காரு. அவங்க அப்பா என்னடா இந்த 14 வயசு பையனுக்கு இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவும் மறுத்துட்டார். இதனால் இவர் என்ன பண்ணார், இந்த சைக்கிளோட உதிரி பாகங்கள்லாம் கிடைக்கணும்ல, இந்த மின்விசிறிகள்லாம் கிடைக்கணும்ல, அதனால் என்ன பண்ணிட்டாரு, இந்த மிகப்பெரிய ஒரு குப்பை மேட்டில் போய் தொலைவுறாரு. அங்கே இந்த உதிரி பாகங்கள்லாம் எடுத்து மிகப்பெரிய அந்த ஒரு ஃபேனை அந்த மின்விசிறியை இந்த டைனமோ மூலமாக இழைச்சி, அதுக்கப்புறம் அந்த பைப் மூலமாக அந்த தண்ணி நிலத்தடி நீளமாக ஆழத்தில் சொருவி அதுக்கப்புறம் பைப் லைன் கொடுத்து ஒரு பல்பும் மாட்ட வச்சுக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக காற்று அடிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. அதுக்கப்புறம் அந்த மின்விசிறி சுற்ற ஆரம்பிச்சிருக்கு. அது மூலமாக அந்த டைனமோ உதவியோட அந்த லைட் எரிஞ்சிருக்குங்க. இதை பார்த்து அதுக்கப்புறம் அந்த நிலத்தடி நீரில் இருக்கிற அந்த தண்ணீரும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. அங்கே இருக்கிற கிராமத்து மக்களுக்கு ஒரு மெய்சிலுக்கிற ஒரு உணர்வோடு பார்க்குறாங்க அந்த பையனை. இப்படி தான் இந்த ஒரு சம்பவம் மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபமாக இருந்தது. ஒரு 14 வயசு பையன் தன்னால் தன்னோட கிராமத்துக்கு ஒரு வறுமையை மாற்ற முடியும் அப்படின்னு நினச்சி ஒரு விடாமுயற்சியோட போராடிய ஒரு தருணம் தான் அந்த ஒரு தருணம். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொடுக்குற அந்த ஒரு விஷயம் ஒரு படமாக இயக்கப்பட்டதுங்க. அதுதான் பாய் ஹூ ஹார்னஸட் த விண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கில திரைப்படம் வெளியானதுங்க. அந்த ஆங்கில திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனை படைச்சதுங்க அந்த காலகட்டத்தில்.